சீனாவுல ஒரு வியாபாரி வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரு விதவிதமா சீப்பு செஞ்சு விக்கிற தொழில் செய்துகிட்டு வந்தாரு. அவருக்கு 3 மகன்கள். அவங்களும் அந்த வியாபாரத்தை அப்பா கூட சேர்ந்து கவனிச்சுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த வியாபாரிக்கு வயசாகிடுச்சு. இந்த தொழிலை தன்னை விட யார் நல்லா செய்யறாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சாரு. அதுக்காக அந்த 3 மகன்களையும் கூப்பிட்டு ஒரு தேர்வு வச்சாரு. நீங்க 3 பேரும் 3 மடத்துக்கு போங்க. அங்க இருக்கிற புத்த சன்னியாசிங்க கிட்ட சீப்பு வித்துட்டு வாங்க. யார் அதிகமான சீப்பு விக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த வியாபார கடை முழுசையும் ஒப்படைப்பேன்னு சொன்னாரு. குழம்பி போன அந்த மகன்கள் புத்த பிட்சுக்கள் எப்பவும் மொட்டை தலையோட இருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படி சீப்பு விக்கிறதுன்னு குழம்பினாலும் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்களுக்கு சொன்ன மடத்துக்கு போனாங்க. முதல் பையன் திரும்பி வந்து, என்னால 2 சீப்பு தான் விற்க முடிஞ்சதுன்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி கேட்டாரு, என்ன சொல்லி வித்தன்னு கேட்டாரு. அதுக்கு அவன், முதுகு சொரியறதுக்கு தேவைப்படும்னு சொல்லி வித்தேன்னு சொன்னான். அடுத்ததா 2வது மகன், என்னால 10 சீப்பு விற்க முடிஞ்சதுன்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி கேட்டாரு, என்ன சொல்லி வித்தன்னு கேட்டாரு. அதாவது அந்த மடத்துக்கு நிறைய பார்வையாளர்கள் வர்றத பார்த்தேன். அவங்களுக்கு நீங்க சீப்பு வாங்கி வாசல் பக்கத்துல வச்சா உபயோகமா இருக்கும், வாங்கி வைங்கன்னு சொல்லி வித்தேன்னு சொன்னான் அந்த 2வது மகன். அடுத்ததா கடைசி மகன் வந்து சொன்னான், நான் கொண்டு போன 1000 சீப்பையும் வித்துட்டேன்னு சொன்னான். அதுக்கு அந்த வியாபாரி கேட்டாரு, என்ன சொல்லி வித்தன்னு கேட்டாரு. அதுவா, அதாவது அந்த மடத்துக்கு நிறைய பார்வையாளர்கள் வர்றத நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால அந்த போய் இங்க வர்ற எல்லாருக்கும் புத்தர் சொன்ன வாசகங்கள் பொறிச்ச சீப்பை கொடுத்தீங்கன்னா தினமும் தலைவார எல்லோரும் அதை பயன்படுத்துவாங்க. அப்ப அந்த வாசகங்களை எல்லோரும் படிச்சு நல்லபடியா நடந்துக்குவாங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்ட மாதிரியே நல்ல வாசகங்களை அந்த சீப்புல பொறிச்சு கொடுத்து அதுக்கும் ஒரு தொகையை வாங்கிட்டேன்னு சொன்னாரு. அப்பத்தான் வியாபாரத்தை அந்த கடைசி பையனே நடத்தட்டும்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க.